கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 31 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா வந்துட்டு கார்த்திக் சார் பார்த்தீங்களா, நீங்கள் கேட்டதோட உங்களுக்காக குல்ஃபி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நீ நேராக ரம்யா, அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி குல்ஃபி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பீங்க. உடனே அவங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நடு ராத்திரியில் கிளம்பி குல்ஃபி வண்டிக்காரனை பிடிச்சி குல்ஃபியை வாங்கிக்கிட்டு நேராக கேட்டுக்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இது எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தானா, என்னால் கேட்கவே முடியலை. சரின்ட்டு ஜன்னல் பக்கமாக வந்தேன். அப்போ தான் எனக்கு ரம்யா குல்ஃபி கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்குறத பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், ரம்யா தான் வாங்கி கொண்டாந்து கொடுத்தா. பார்த்தீங்களா ரம்யா இந்த அளவுக்கு என் மேலே பாசமாக இருக்கான்னு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, சரி தீபா, குல்ஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொன்னதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, 2 பேருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் இந்த ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் போய் தூங்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்ன இவர் இப்படி இருக்காரு, அவருக்காக அலைஞ்சு திரிஞ்சு குல்ஃபி வாங்கி கொண்டாந்து கையில் கொடுத்தா அது நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. ச்சே, இவர் ரொம்ப மோசம், இவர் மனசில் எப்படி தான் லவ்வை கொண்டு வர்றது அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க தீபா. அப்போ தீபா 2 பேரும் எடுத்த அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு, இது நம்ம ரம்யாவுக்கு அனுப்புவோம் அப்படின்ட்டு நேராக தீபா ரம்யாவுக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. ரம்யா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு செம்ம காண்டாகிறாங்க. குல்ஃபி வாங்கிட்டு வர சொன்னது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி என்னை கடுப்பேத்துறையாடி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாண்டி அப்படின்னு ரம்யா டென்ஷன் ஆகுறாங்க. ராமையா வண்டியை எடு அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா சீனை சிப் பண்ணி யாரை காமிக்கிறாங்கன்னா, அந்த சேகரை காமிக்கிறாங்க. சேகர் அவசரமாக நேராக ரம்யா வீட்டுக்கு வராங்க. அப்போ சேகர் வந்துட்டு ரம்யா மேடம் அப்படின்னு கூப்பிட, ரம்யா ஷாக் ஆகி நேராக சேகர்கிட்ட வந்துட்டு, டேய் உனக்கு 2 லட்சம் பணம் கொடுத்தேன், அதை வாங்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போக சொன்னேன்னு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் கொடுத்த 2 லட்சத்தை 10 லட்சமாக மாற்றலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு சீட்டாடினேன், ஆனால் 10 லட்சமும் போயிட்டு மேடம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா டென்ஷன் ஆகி, இங்கே பாரு, நீ காசு தொலைச்சதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், மரியாதையாக இந்த ஊரை விட்டு போகிற வழியை பாரு அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் எனக்கு 2 லட்சம் மட்டும் பணம் கொடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுடைய வழிக்கே நான் வரமாட்டேன், நான் நேராக வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, கார்த்திக் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு தான் உனக்கு 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தேன், அதை கொண்டு போய் நீ தேவையில்லாமல் சீட்டாடிட்டு மேலும் என்கிட்ட பணம் கேட்குற அப்படின்னு. அதுக்கு சேகர் சொல்கிறாரு, மேடம் இனிமேல் உங்கள் கண்ணு முன்னாடியே வரமாட்டேன், எனக்கு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மேடம், மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டேன், எனக்கு 2 லட்ச ரூபா பணத்தை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யாவும், சரி நீ கேட்குறதுனால நான் கொடுக்குறேன், இந்த வாட்டி இந்த காசை வாங்கிக்கிட்டு இங்கேயே இருக்கக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு சேகர் சொல்கிறாரு, மேடம் நான் காசை வாங்கின பிறகு இங்கே இருக்க மாட்டேன், நேராக நான் வெளியூர் பெயர்றேன் மேடம், உங்களை நான் கண்டிப்பாக மாட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரம்யா அவங்க ரூமுக்கு போயிட்டு 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக சேகர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்பன்னு பார்த்து ரம்யாவோட அப்பா அந்த பக்கமாக வராரு. அப்போ ரம்யாவோட அப்பா ரம்யாவை சந்தேகமாக பார்க்குறாரு. ரம்யா வந்துட்டு சேகர்கிட்ட பணத்தை கொடுத்து, இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் நீ பணம் கேட்டியன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை. சேகர் சொல்கிறாரு, மேடம் இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பணமே கேட்க மாட்டேன், இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு சேகர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு.
அப்போ அந்த இடத்துக்கு ரம்யாவோட அப்பா வராரு. வந்துட்டு யாரும்மா அவனுக்கு காசு கொடுத்து அனுப்புகிற அப்படின்னு கேட்க ரம்யா சொல்கிறாங்க, அப்பா அவன் இது மாதிரி என் கம்பெனியில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட காசு கொடுத்து அனுப்பிவிட்டேன், வேறு எதுவும் நீங்கள் பயப்படுற மாதிரி இல்லைப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவரும் சரிம்மா ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் சொல்லு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரிப்பா தீபா வீட்டில் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, என்னை கூப்பிட்ருக்காங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யாவோட அப்பா நினைக்கிறாரு, என் பொண்ணோட திருமண நாள் விழா நடக்கும்னு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன், ஆனால் அது எப்போ நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ரம்யா வந்துட்டு நேராக தீபா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்தில் நம்ம கார்த்தி வந்துட்டு தீபாவை கூப்பிட்றாரு. தீபா அங்கேருந்து வந்துட்டு சொல்லுங்கள் கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல, அதே நேரத்தில் சரவணன் வீட்டில் இருக்கார். அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி நீ அன்னைக்கே கூப்பிட்டப்பயே நான் வந்திருக்கணும், ஆனால் இந்த ஃபாரன்சிக்கில் உள்ளவர் கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிட்டாரு, அதான் 2 நாள் ஆகிருச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு பரவாயில்ல அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, சரி நீங்கள் வந்துட்டு தீபாவை கூப்பிடுங்க, அவங்கக்கிட்ட அடையாளத்தை கேட்போம் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபாவிட்ட போய், தீபா இது மாதிரி உங்களுக்கு அந்த போலிச்சாமியார் எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு கேட்க, தீபா சொல்கிறாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சார், அவன் எப்படி இருப்பான்னு நான் மறக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி தீபா உங்களுக்காக நான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் வர வச்சுருக்கேன், அவங்கக்கிட்ட அந்த போலிச்சாமியார் எப்படி இருப்பான்னு அடையாளத்தை மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரிங்க சார் நான் கண்டிப்பாக அடையாளத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேராக வந்துட்டு அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அப்போ நம்ம தீபா நேராக சரவணனை பார்த்து ஹலோ சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, சரவணனும் நான் நல்லா இருக்கேம்மா, அந்த சாமியார் மட்டும் எப்படி இருந்தான் அப்படின்னு அடையாளத்தை சொன்னீன்னா போதும், அவனை கண்டுபிடிச்சி அவனை முட்டிக்கு முட்டி தட்டிடலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபாரன்சிக் ஆள்கிட்ட அந்த போலிச்சாமியார் எப்படி இருப்பாரோ எல்லா அடையாளத்தையும் சொல்கிறாங்க. ஃபைனலாக வரைஞ்சும் முடிக்கிறாங்க. அப்போ தீபா நேராக அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, சார் கரெக்டாக அந்த போலிச்சாமியார் எப்படி இருந்தானோ அதே மாதிரியே தான் சார் இந்த ஃபோட்டோவும் இருக்குது சார், அவனே தான் சிறுவன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி ஓகே தீபா, நான் ரம்யாக்கிட்டேயும் ஒரு தடவை கேட்டுக்கிறேன், நீங்கள் போயிட்டு ரம்யாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரம்யாவை கூப்பிட போகிறாங்க. நேராக நம்ம ரம்யா வராங்க. அப்போ ரம்யா வந்துட்டோட கார்த்திக்கிட்ட, கார்த்திக் சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர சொன்னேன், அந்த போலிச்சாமியார் எப்படி இருப்பார் அப்படின்னு தீபா கிட்ட சொல்லி ட்ரா பண்ண சொன்னேன், தீபாவும் கரெக்டாக அடையாளம் சொன்னாங்க, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் அதை வரைஞ்சிட்டாங்க, நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இது அந்த போலிச்சாமியாரான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா ஷாக் ஆகி, கார்த்திக் இந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருப்பான் போலையே, நம்ம சாதாரணமாக விட்டாலும் கார்த்தி இந்த விஷயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானே அப்படின்னு நினைக்கிறாங்க. கார்த்தி ரம்யாட்ட சொல்கிறாரு, என்ன ரம்யா மேடம் யோசிக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி, ஃபஸ்ட்டு எனக்கு பார்க்கும் பொழுது அடையாளம் தெரியல, ஆனால் இப்போ நல்லா புரியுது, இவன் தான் அந்த போலிச்சாமியார் அப்படின்னு. இது கேட்டதோட சரவணனும் சரி ஓகே, ரம்யா மேடமும் அடையாளம் சொல்லிட்டாங்க, தீபா மேடமும் அடையாளத்தை சொல்லிட்டாங்க, கார்த்திக் இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் கொடுத்து விசாரிக்க சொல்லலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி தீபா கிட்டேயும் ரம்யா கிட்டேயும் சரி இதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு 2 பேருமே அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கார்த்தி நேராக சரவணன் கிட்ட, இங்கே பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் ஹேர் இல்லாமையும் கொஞ்சம் முடி இருந்தும் மீசை இல்லாமையும் தாடி இல்லாமையும் ஒரு சில ஃபோட்டோஸை நீங்கள் ட்ரா பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, ஃபாரன்சிக்கில் உள்ளவர் சார் அதுக்கு 2 days ஆகும், நான் கண்டிப்பாக வரைஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, கொஞ்சம் இம்மிடியேட்டாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவரும் சரிங்க சார் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா
சரவணன் சொல்கிறாரு, கார்த்திக் கவலைப்படாத, இதுக்கு யார் வந்துட்டு துணையாக இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா மீனாட்சி வீட்டில் இருக்கும் பொழுது ஐயர் வீட்டுக்கு வராரு. ஐயர் நேராக மீனாட்சிக்கிட்ட, அம்மா இந்த பந்தக்கால் நடனம் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க, பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே இருக்கா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் பூஜைக்கான வழிமுறைகளை செஞ்சால் போதும் அப்படின்னு. ஐயரும் சரிம்மா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல, மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு. ஐயரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ரம்யா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேராக தீபாட்ட, பூஜைக்கான ஏற்பாடுகள் வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ரம்யா வந்துட்டு அங்கே வராங்க. நேராக மீனாட்சி கிட்ட, தீபா எங்கே அப்படின்னு கேட்க, மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா மாடியில் இருக்கா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி நான் போய் தீபாவை பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நேற்று கேள்விப்பட்டேன் தீபாவுக்கு நீ வந்துட்டு குல்ஃபி வாங்கி கொண்டாந்து கொடுத்தியாமே. தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டான். நேற்று நைட்டு கார்த்திகையும் தீபாவும் குல்ஃபி சாப்பிட்டுட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு செம்ம ஹாப்பியாக இருந்திருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ ரம்யாட்ட மீனாட்சி சொல்கிறாங்க, நீ தான் தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளுக்காக நீ பாதி வேலையில் குல்ஃபி வாங்கி கொண்டு போய் கொடுக்குற, நீ தாண்டி பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா நினைக்கிறாங்க, இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணுறேன் தெரியுமா, அந்த தீபா மனசில் எந்தவித சந்தேகமும் வராமல் நான் ஈஸியாக அவளை கவுக்கணும், அதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது தெரியாமல் நீங்கள் எல்லோரும் லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, தீபாவோட லவ்வுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். தீபா கார்த்தியோட காதல் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், கார்த்தி சீக்கிரம் தீபாவை லவ் பண்ணணும், அதுக்கு நீ தான் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ரம்யாவும் தீபா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ரம்யா மாடிக்கு போகிறாங்க தீபாவை பார்க்க. அப்போ மீனாட்சி மனசுலேயே சிரிக்கிறாங்க, இவளுக்கு இப்படி தான் அசிங்கப்படணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சேகர் வந்துட்டு ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் இருக்கார். அப்போ சேகர் நினைக்கிறாரு, நம்ம இந்த 2 லட்ச ரூபா பணத்தை வச்சு என்ன பண்ணலாம், ஏற்கனவே வித்த காசை பிடிக்கிறதுக்கு சீட்டாடலாமா, இல்லை ரம்யா மேடம் சொன்ன மாதிரி அந்த காசு கொண்டுக்கிட்டு எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு சேகர் நினைக்கிறாரு. அதே கடைக்கு நம்ம அபிராமி வராங்க. அபிராமி நேராக அங்கே உள்ள மேனேஜர்கிட்ட, இங்கே பாருங்கள், இந்த மளிகை ஜாமான் எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கேன், நீங்கள் குறித்த தேதிக்கு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, மேடம் கரெக்டாக கன் மாதிரி அந்த தேதிக்கு வந்துடும் மேடம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும், சரி கொஞ்சம் வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது, அதையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளாக ஒருத்தர் வேணும், இருந்தால் சொல்கிறீங்களா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவ்வளோதானே மேடம், நாங்கள் கரெக்டாக அனுப்புகிறோம் அப்படின்னு. இதை சேகர் காதில் வாங்குறாரு. சேகர் நினைக்கிறாரு, நம்ம எங்கேயும் ஒரு இடத்துல போய் இருக்கிறதுக்கு இந்த மேடம் வீட்டில் போயிட்டு பதுங்கி இருந்தால் என்ன, அவங்க கூடயே அப்படியே இருந்த மாதிரி இருக்கும், ரம்யா சொன்ன மாதிரி நம்ம வேறு இடத்துல போய் இருந்த மாதிரியும் இருக்கும், சரி நம்ம போயிட்டு அந்த மேடத்துக்கிட்ட வேலை கிடைக்குமான்னு கேட்போம் அப்படின்ட்டு சேகர் நேராக வாங்கின பொருளை கொண்டு போய் அந்த கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சேகர் அபிராமியை போய் பார்க்குறாங்க. மேடம் அப்படின்னு. அப்போ அபிராமி திரும்பி, யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க சேகர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் இப்போ கடையில் பேசிக்கிட்டு இருந்ததை காதில் வாங்கினேன், உங்களுக்கு வேலைக்கு ஆள் வேணும், நிறைய வீட்டில் வேலை இருக்குது, நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இங்கே பாருங்கள் மேடம், நான் வேலை இல்லாமல் இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு குடும்பம் குட்டியெல்லாம் இருக்குது, எனக்கு அதிகமாக வேலையே கிடைக்கல, நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நீங்கள் யாருன்னே தெரியாது, எப்படி வேலை கொடுக்குறது அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் நான் நம்பிக்கையாக இருப்பேன் மேடம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி ஓகே காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி சேகரை காரில் ஏற்றிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டில் நம்ம ரம்யா ஜாலியாக உட்காந்துருக்காங்க. எப்படியும் இந்த கார்த்தியால் சீக்கிரம் அந்த சேகரை கண்டுபிடிக்க முடியாது, இவன் தலையை போட்டு பிச்சுக்கிட்டு கிடக்கட்டும் அப்படின்னு ரம்யா ஜாலியாக சோஃபாவில் உட்காடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம அபிராமி சேகரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அபிராமி சொல்கிறாங்க, இதுதான் என்னுடைய வீடு அப்படின்னு.
அப்போ சேகர் நினைக்கிறாரு, நம்ம நினச்சதை இதை விட இந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்கே, செமையாக இந்த மேடத்துக்கிட்ட சம்பளம் வாங்கலாம் போலையே, இந்த இடத்துலையே நம்ம பதுங்கி இருந்தால் போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ நம்ம மீனாட்சி அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ மீனாட்சி அபிராமிக்கிட்ட கேட்குறாங்க, அத்தை இது யார் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அபிராமி சொல்கிறாங்க, மீனாட்சி நான் கடையில் ஒரு ஆள்கிட்ட நம்பிக்கையான ஆள் வேலை பார்க்குறதுக்கு வேணும்னு சொன்னேன். அப்போ இவர் காதில் வாங்கிட்டு நேராக என்கிட்ட வந்து வேலை கிடைக்குமான்னு கேட்டார். உடனே நானும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இவருக்கு சின்ன சின்ன வேலைகளை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் எப்பேற்பட்ட வேலை கொடுத்தாலும் நான் கண்டிப்பாக நல்லபடியாக செய்வேன் மேடம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி போகிறாங்க. அதே நேரத்தில் ரம்யா சேகரை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரம்யா நேராக சேகர்கிட்ட வந்துட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, உங்ககிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து இந்த இடத்த விட்டு போன்னு தானே சொன்னேன், இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் தங்கியிருக்க சொன்னீங்க, அதான் எதுக்கு இந்த ஊரை விட்டு போகணும். இந்த மேடம் வந்து கடையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஆளாக வேணும் வேலைக்கு அப்படின்னு. உடனே நானும் எங்கேயோ ஒரு இடத்துல தங்கி இருக்கிறதுக்கு இந்த மேடம் வீட்டில் தங்கலாமேன்னு நினச்சி தான் நான் நேராக வந்து வேலை கேட்டேன், அவங்களும் வேலையை போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, டேய் அடி முட்டாள், நான் இத்தனை நாளும் யாருக்கிட்டேருந்து பதுங்கிருன்னு சொன்னனோ அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். கார்த்தியோட அம்மா தான் இந்த அபிராமி, கார்த்தி தீபா வீடு தான் இது, இது தெரியாமல் நீ பாட்டுக்க இங்கே வந்துட்ட அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் இனிமேல் தப்பிச்சு போக முடியாதா மேடம், யாருமே வரல நான் போயிடவா அப்படின்னு சொல்லிட்டு சேகர் திரும்ப. அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு அபிராமி வராங்க. அபிராமி கூப்பிட்டத்தோட ரம்யா சொல்கிறாங்க, இனிமேல் இந்த வீட்டை விட்டு நீ எப்படி போக முடியும், அபிராமி கையிலேயே சிக்கிட்டியே அப்படின்னு. அதே நேரத்தில் கார்த்தி மாடிப்படியிலேருந்து இறங்கி வராரு. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக சேகரை பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சேகர் நினைக்கிறாரு. அப்போ அபிராமி நேராக ரம்யா கிட்ட வந்துட்டு, ரம்யா பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ரம்யாவும் ஆமாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ரம்யா மேடம் இவர் உங்களுடைய எம்ப்ளாயி தானே, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்க, ரம்யாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆஹா செமையாக சிக்கிட்டமே, இவனை தெரியாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கார்த்தி என் மேலே சந்தேகப்படுவான், சரி நம்ம தெரியும்னே சொல்லிடலாம் அப்படின்னு. அப்போ ரம்யா வந்துட்டு நேராக அபிராமி கிட்ட, மேடம் இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்க, அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இது மாதிரி நான் கடையில் இருக்கும் பொழுது எனக்கு வேலை போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு இவர் கேட்டார். சரி கூட மாட ஒத்தாசைக்கு கல்யாணம் வரைக்கும் ஆள் வேணுமே அப்படின்னு தான் இவருக்கு நான் வேலை போட்டு தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க மேடம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அபிராமி ரம்யா மேடம் உங்களுடைய எம்ப்ளாயி தானே சேகர், இப்போ அவருக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்ல, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க, என்னுடைய கம்பெனியில் ஒரு பிரச்சனை ஆகிட்டு, அதனால் நான் சேகரை வேலையை விட்டு தூக்கிட்டேன், அவருக்கு இப்போ வேலை இல்லை, அதான் அபிராமி மேடத்துக்கிட்ட வேலை கேட்டிருக்காரு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஏன் ரம்யா இவரை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் எனக்கு பிடிக்காது, அதான் வேலையை விட்டு தூக்கிட்டேன். கார்த்திக் கூட என்னுடைய கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தாருல்ல, எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பிடிக்காது அப்படின்னு அவருக்கு தெரியும், அதனால தான் நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சேகர் சொல்கிறாரு, ஆமாம் மேடம் சொல்கிறது கரெக்டு தான், அவங்களுடைய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால அவங்க என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அதான் வேறு வழி இல்லாமல் கடையில் நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது அபிராமி மேடம் ஒத்தாசைக்கு ஆள் இருந்தால் போதும்னு ஒரு மேனேஜர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன், சரி அந்த வேலையை நம்ம கேட்போமே அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து வேலை கேட்டேன், அபிராமி மேடமும் நல்ல மனசுக்காரங்க, உடனேயே வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு எங்கேயும் வேலை கிடையாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா இவருக்கு குழந்தை குட்டி இருக்குன்னு வேற சொன்னார், பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது, ரம்யா நீ வேலையை விட்டு தூக்குனா என்ன, இப்போ இங்கே தானே வேலை பார்க்குறாரு, இங்கே பாருங்கள் சேகர் நீங்கள் இங்கேயே வேலை பார்க்கலாம், எந்த வித ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, இல்லை
ரம்யா மேடத்துக்கு பிடிக்கலைன்னா நான் இங்கே வேலை பார்க்கல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல சேகர், நீங்கள் இங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல சேகரும் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா முறைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துலேருந்து எல்லோரும் போனதோட ரம்யா நேராக சேகரை பார்த்து, நீ எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்க தெரியுமா, இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக இன்னையோட இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு, யாரும் இல்லாத நேரத்தில் அப்படின்னு. அப்போ சேகரும், சரி மேடம், யாரும் இல்லாத நேரத்தில் இந்த இடத்த விட்டு ஓடிடுறேன், ஆனால் எனக்கு இன்னும் ஒரு 1,00,000 காசு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சேகர் மறுபடியும் காசு கேட்க நம்ம ரம்யா செமையாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரு, உனக்கு தான் கொடுக்க வேண்டிய 2,00,000 ரூபாய் பணத்தை நான் கொடுத்துட்டேன்னு அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம், நீங்கள் சொன்ன வேலை ரொம்ப சின்னதாக இருக்கும்னு தான் நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு நாளுக்கு நாள் பிரச்சனையாக போயிட்டுருக்குமேன்னு நினைக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், நான் இங்கே இருந்தேன்னா உங்களுக்கு பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா போதும், நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். நீங்கள் 1,00,000 ரூபா அமௌண்ட்டு ஃபைனல், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட அமௌண்ட்டே கேட்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வந்து காசை வாங்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிரு அப்படின்னு. அதுக்கு சேகரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக அவருடைய ரூமுக்கு போயிட்டு ரம்யாவை பற்றி யோசிக்கிறாரு. எப்படி சுற்றி வளைச்சி போனாலும் அந்த ரம்யாவோட மிஸ்டேக் ஏதாவது ஒரு வகையில் வெளியில் தெரியுது. அப்படி அந்த ரம்யா என்ன பண்ணியிருப்பா, எதுக்காக அந்த சேகர் மறுபடி இந்த வீட்டுக்கு வந்தான், இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்போ நம்ம சரவணனுக்கு கார்த்தி கால் பண்ணுறாரு. கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சார், நான் ஒருத்தரோட டீட்டெயில்ஸை அனுப்புகிறேன், அவர் எங்கே வேலை பார்த்தாரு, இப்போ எங்கே இருக்கார், அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு என்னங்கிறத மட்டும் எனக்கு அனுப்புகிறீங்களா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணனும், சரி கார்த்தி, நீ அட்ரஸை மட்டும் அனுப்பு, அவங்க பேரை மட்டும் அனுப்பு, மிச்ச டீட்டெயில்ஸை நான் உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட கேட்குறாரு, அவரோட பேர் என்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பேர் சேகர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஏரியாவோட பேரையும் சொல்ல சரவணன் சொல்கிறாரு, 5 நிமிஷத்தில் நான் டீட்டெயில் வரும் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக சரவணன் வந்துட்டு சேகரோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறாரு. அப்போ சரவணன் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாரு. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சரவணன், டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணியா அப்படின்னு சொல்ல சரவணனும் கலெக்ட் பண்ணிட்டான் கார்த்தி, அவன் எங்கேயுமே வேலை பார்க்கவே இல்லை, அவன் சும்மா வெட்டியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி, இல்லை அவர் வந்துட்டு ரம்யா இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணாரா அப்படின்னு பாரு அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் அவன் ஒர்க் பண்ண மாதிரியே தெரியல, இத்தனை நாளும் அவன் வெட்டியாக தான் இருந்திருக்கான், அவனுக்கு குடும்பம் குட்டின்லாம் யாருமே இல்லை, அவன் ஒத்த ஆள் தான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகி அவரோட ஃபோட்டோ அனுப்பேன் அப்படின்னு சொல்ல சரவணன் சேகரோட ஃபோட்டோவை அனுப்புகிறாரு. கார்த்தி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, இது சேகர் தான், எதுக்காக இந்த சேகர் வந்துட்டு ரம்யாவோட கம்பெனியில் வேலை பார்த்தேன்னு சொல்லணும், தனக்கு குழந்தை குட்டி இருக்குன்னு சொல்லி எதுக்காக இந்த வீட்டில் வேலை பார்க்க வரணும், அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குது, அவன் எதுக்காக இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு தீபா வராங்க. தீபா வந்ததோட கார்த்திகிட்ட கேட்குறாங்க, கார்த்திக் சார் என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா, இது மாதிரி சரவணன் கிட்ட அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல போலீஸ் சாமியார், அந்த ஃபோட்டோஸை சில எடிட் பண்ணி கேட்டிருக்கேன் அப்படின்னு. தீபாவும் சரிங்க சார், எடிட் பண்ணி கேளுங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா, நீங்கள் வந்துட்டு அந்த போலி சாமியாரை தாடியோடையும் மீசியோடையும் தான் பார்த்தீங்கள்ல, அதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன், ஒருவேளை அவன் மாறு வேஷம் போட்டிருந்தா சும்மா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதான் தீபா சொன்னேன் அப்படின்னு. தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சரவணன் கால் பண்ணுறாரு. அப்போ கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சரவணன் அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி நீ சொன்ன மாதிரி அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீ எதிர்பார்த்த மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்பிட்டாங்க, அந்த ஃபோட்டோவை உனக்கு அனுப்புகிறேன், பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பின ஃபோட்டோஸாக பார்க்குறாரு. பார்த்ததோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு.
ஏன்னா அந்த ஃபோட்டோஸில் உள்ளவங்களை கார்த்தி ஆல்ரெடி பார்த்துருக்காரு. கார்த்தி நேராக தீபாட்ட காமிச்சு, தீபா இதை பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, தீபா அதை பார்த்துட்டு, கார்த்திக் சார் நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்க வந்திருக்காருல்ல, அவருடைய ஃபோட்டோ சார் இது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா, அவரோட ஃபோட்டோ தான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு தீபா, எனக்கு என்னமோ அந்த சேகர் தான் போலி விஷம் போட்டுட்டு உன்னை ஏமாத்திருப்பாருன்னு தோணுது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எதுக்கு சார் அவன் வந்து இப்படி என்னை போலிச்சாமியார் வேஷம் போட்டு என்னை வந்து துரத்தணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் தீபா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அந்த ரம்யாவுக்கு தான் சார் அந்த போலிச்சாமியாரை பற்றி தெரிஞ்சிருக்கு. அவள் எப்படி சார் அந்த சாமியாரை கண்டுபிடிச்சா? அந்த சாமியாரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரம்யாவுக்கு யார் சார் ஹெல்ப் பண்ணது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் தீபா எனக்கு தெரியல, அதை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக உங்களை யார் கொலை பண்ண தூண்டுனது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் ஒருவேளை ரம்யா தான் இப்படி பண்ணியிருப்பாளா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தெரியலை தீபா, ஒரே குழப்பமாக இருக்குது. அவங்க எதுக்காக உன்னைய வந்துட்டு இப்படி மாட்டி கொடுக்கணுன்னு நினைக்கணும்? வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது தீபா. ஒன்று யாரோ ஒருத்தவங்க ரம்யாட்ட சொல்லி அவங்கள இப்படி பண்ண வச்சுருக்கணும், இல்லை ரம்யாவே இதை செய்ய முயற்சி பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க உங்களை கொல்றதுக்கான இன்டென்ஷன் என்ன அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அவள் கண்டிப்பாக என்னை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்க மாட்டா சார், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது சார் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பந்தக்கால் நடுறதுக்கான நேரமும் வருது. அப்போ ரம்யா, தீபா, மீனாட்சி எல்லாருமே போய் நிற்கிறாங்க. அப்போ நம்ம தீபா இருக்காங்கல்ல, அவங்க நேராக ரம்யாட்ட, தீபா ரம்யா நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன், அதை நீ என்ன பண்ணுறீன்னா எல்லோரும் இருக்கும் பொழுது கிஃப்ட் மாதிரி கொடு, கார்த்திக் சாரையும் என்னையும் மாற்றி போட்டுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 ரிங்கை கொடுக்குறாங்க. ரம்யா சொல்கிறாங்க, இது என்ன ரிங்கு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இதில் கேன்னு இருக்கும், கேன்னு உள்ள ரிங்கை எனக்கு போட்டு விட சொல்லு, டின்னு உள்ள ரிங்கை அவருக்கு போட்டு விட சொல்லு. ஏன்னா அப்போ தான் அவருக்கு அந்த ரிங்கை பார்த்தாலும் என்னை லவ் பண்ணுற தோணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா நினைக்கிறாங்க, இதை நடக்க விடக்கூடாது, இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, இதை நீ கொடுக்கும் பொழுது கிஃப்ட் மாதிரி கொடு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஏன் தீபா இதை நீயே கிஃப்ட் மாதிரி கொடுத்தானே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை நானே கொடுத்தா அதில் சுவாரஸ்யம் இருக்காது, நீ கொடுத்தீங்கன்னா அது ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும், கார்த்திக் சார் கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டார், நாங்கள் 2 பேருமே இந்த ரிங்கை மாற்றி மாற்றி போட்டுப்போம், கார்த்திக் சார் இந்த ரிங்கை பார்த்தா கண்டிப்பாக என்னை பற்றி யோசிப்பார்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும், இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது தீபா, ஹஸ்பண்ட்காக என்னெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்ல. அப்போ மீனாட்சி கூப்பிட்றாங்க, தீபா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இதை நடக்க விடக்கூடாது, இந்த ரிங்கு தீபாவுக்கு போய் சேரக்கூடாது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக இந்த எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.